அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. இதுவரைக்கும் ஒரு கொலை கேஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு குழந்தைகள் நலத்திலையோ இந்த மாதிரி தான் ஒரு கமிஷன் ரிப்போர்ட் ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம் மக்களே. ஆனால் முதல் முறை மலையாள சினிமாவாக இருக்கட்டும், அதாவது கேரளாவை கிடையாது, தமிழ்நாட்டை கிடையாது, சவுத் இந்தியாவை கிடையாது, இந்தியா அளவில் ஒரு ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு உங்களுக்கு இந்தியா அளவு புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. என்னது ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டு, என்ன சொல்லியிருக்காங்க அதில் உண்மையாலுமே, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, இதில் வெளியே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்ன, இப்போது அந்த சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு மாதிரி தமிழ் சினிமாலையும் இருக்குதா இல்லையா, அப்படி இருக்குதுன்னா என்னென்ன உதாரணங்கள் இருக்கிறது, இப்போ அந்த சொல்லப்பட்ட மாதிரியான ஒரு சமாச்சாரங்கள் மற்ற எங்கேயுமே இல்லையா, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் கேரளா அரசாங்கத்தால் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ட ஒரு கமிஷன் தான் ஹேமா கமிஷன். சரி, இது எது கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துலாமா மக்களே. அதாவது 2017 வருஷம் ஒரு நடிகையுடைய அசால்ட் கேஸ் வருது. அந்த அசால்ட் கேஸை தொடர்ந்து ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, விச் இஸ் கால்ட் WCC குரூப் அப்படின்பாங்க. என்னென்னால் விமன் இன் சினிமா கலெக்டிவ்ஸ், இதான் அந்த குரூப்போடைய பெயர். இப்போ அந்த குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா கேரள அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி டீட்டெயில்டாக விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த குரூப்போடைய ஒரு ப்ரெஷர், அதனால் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. தட்ஸ் கால்ட் ஹேமா கமிஷன் அப்படின்னு. இப்போ அந்த கமிஷனில் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் ஜஸ்டிஸ் ஆஃப் தி கேரளா ஹைகோர்ட் மிஸ்ஸஸ் கே ஹேமா அவர்கள், அவங்க அப்புறம் சாரதா அப்படிங்கிற ஒரு நடிகை, ஏன்னா அந்த நடிகை WCCல மெம்பராக இருக்கிறாங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா KB வத்சலா குமாரி அப்படிங்கிற ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணப்படுகிறது பை த கேரளா கவர்மெண்ட். அதுதான் இந்த ஹேமா கமிஷன். இந்த ஹேமா கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி பரவலாக இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் பிரச்சனை கிடையாது மக்களே. அதில் மலையாள சினிமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பற்றியும் டீட்டெயில்டாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தது முக்கியமாக 2 விஷயத்தை பற்றி. ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜெண்டரையும் சேர்த்து அப்படின்றத பார்க்கணும். 2வது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, முக்கியமாக டிஸ்கிரிமினேஷன் வச்சு பார்க்குறது அப்படிங்கிறத பற்றியும் இது விசாரணை போயிருக்கு. இப்போ இந்த 2 விஷயத்தை பற்றியும் விசாரணை போயிட்டு 31 டிசம்பர் 2019 ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை கேரள அரசாங்கத்திடம் கொடுத்து விட்டது ஹேமா கமிஷன். இதுதான் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட். ஆனால் அதனை தூக்கி உடப்பில் போட்டாங்க கேரளா கவர்மெண்ட். 2019 உடப்பில் போட்டவங்க 24 வரைக்கும் அதை தொடவே இல்லை, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு RTI ஃபைல் பண்ணப்படுகிறது. என்ன RTIன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்னு ஒன்று அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுச்சு. அதோடைய ரிப்போர்ட் என்னன்றது வெளியே வரவே இல்லை. அதை கொடுங்கன்னு ஒரு நபர் RTI ஃபைல் பண்ணுறாரு 2024. அப்போது அங்கே RTI பார்க்கக்கூடிய SICன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் சென்டர் கேரள அரசாங்கத்துக்கு அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி RTI ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, ஸோ ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டை அந்த நபருக்கு அனுப்ப வேண்டும், அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கேரள அரசாங்கம் சொல்கிறது SIC கிட்ட, இல்லை அதை கொடுக்க முடியாது, ஏனென்றால் அது ப்ரைவசி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது இதில் பல பேருடைய அந்தரங்க விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது, அதெல்லாம் வெளியே சொன்னால், இது வெளியே விட்டால் அவங்களுடைய ப்ரைவசி பாதிக்கப்படுன்றதுனால நாங்கள் வெளியே விடாமல் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு கொடுக்குறாங்க. அதையும் மீறி SIC என்ன பண்ணுறாங்கன்னா அந்த RTI போட்ட நபர்கிட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுறாங்க. ப்ரைவசி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அரசு உங்களுக்கு தர மறுக்கிறது அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த நபர் என்ன பண்ணுறாருனா கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டுறார். இந்த ரிட்டு ஏப்ரல் 13, 2024 ஒரு ஆர்டர் ஆகுது. என்ன ஆர்டர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிஷன் ரிப்போர்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பணத்திலிருந்து போடப்படுகின்ற கமிஷன்றதுனால அந்த கமிஷன் ரிப்போர்ட் டீட்டெயில்டாக பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும்.
அதில் ஏதாவது ப்ரைவசி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரைவசி மேட்டர்ஸ் உள்ள பேஜஸை மட்டும் எடுத்து விட்டு மீதியை நீங்கள் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு ஆகஸ்ட் 17, 2024 கேரளா ஹைகோர்ட் உத்தரவை பிறப்பிக்கிறது. இதை பிறப்பித்த உடனே எஸ்ஐசி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அவங்க கொடுக்கக்கூடிய அவங்களுடைய ஆர்டரையும் அந்த ஆர்டரு அது வந்து நலன்வாடு ஆகிடுது மக்களே. ஸோ அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கேரளா ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவின் பெயரில் அந்த ஆர்டிஐ அப்ளிகண்ட்டுக்கு 233 பேஜ் அடங்கிய ஒரு ரிப்போர்ட், அதாவது கிட்டத்தட்ட சில பேஜஸ் மட்டும் நீக்கிறாங்க. பேஜ் 49 53 வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு. பேஜ் 81 100 வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு. பேஜஸ் 165 196 வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு. இந்த 3 செக்மெண்ட்டையும் நீக்கிட்டு மீதி கூடிய 233 பேஜையும் அசம்பிள் பண்ணி அந்த ஆர்டிஐ அப்ளிகண்ட்டுக்கு கொடுக்கிறார்கள். இப்போ இந்த ரிப்போர்ட் தான் வெளியே வந்து மிக பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. என்ன அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது ஷார்ட்டாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் 15 டாப் பீப்புள், இதில் 3 செக்மெண்ட் 3 கிராஃப்ட் பீப்புள் அடங்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் அடங்குறாங்க, டைரக்டர்ஸ் அடங்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் அடங்குறாங்க. ஸோ நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் 3 கிராஃப்ட்டும் அடங்கிய ஒரு 15 டாப் பீப்புள் தான் மலையாள இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணுறாங்க. எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமான விஷயம். இதை வந்து இவங்க பவர் குரூப்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டில். இவர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே யார் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்வது. இட் கேன் பி எ மேல், இட் கேன் பி எ ஃபீமேல். அண்ட் அடுத்த விஷயம், இந்த இண்டஸ்ட்ரியில் யாரை எங்கே கேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணுறதும் இவங்க தான். இங்கே தான் கேஸ்டிங் கவுச் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வருது. அதன் மூலியமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து 2 தரப்புக்கிட்டையும் செக்ஷுவல் டிசைர்ஸை சொல்லி அந்த செக்ஷுவல் வாண்டிங்கை வந்து அவங்க வந்து செக்ஷுவல் விஷஸை வந்து அவங்க பூர்த்தி பண்ணிக்கிட்ட பிறகு தான் அவர்கள் வந்து உள்ள கேஸ்டிங்க்கு உள்ளே வராங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டுடைய கமிஷன் ரிப்போர்ட்டுடைய சாராம்ச மக்களே. சரி, இப்போ இது வெளியே வந்ததுக்கு பிறகு தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்து கொஞ்ச நாள் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நபர்களாக அவங்க வந்து குற்றச்சாட்டு முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாளம் இண்டஸ்ட்ரியோடைய நடிகர் சங்கம் கலைக்கப்படுகிறது இம்மீடியட்டாக. அது கலைக்கப்பட்டதுக்கு பிறகு தான் இதுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோகன்லால் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். கலைக்கப்பட்ட சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதில் மோகன்லாலும் உள்ளடக்கம். அந்த 15 பவர் சென்டரில் மோகன்லால், மம்முட்டி, இன்னும் பல பேர் உள்ளடக்கமாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் மாற்றுறாங்க அப்படின்னு தெரியுது. ஒவ்வொரு தொகை மேலேயும் புகார்கள் வந்து குவிய ஆரம்பிக்குது. இது குவிய ஆரம்பிக்குதுன்றதை விட விமர்சனங்கள் குவிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். புகார்கள் அப்படின்னு ரெஜிஸ்டர்ட் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஒன்லி ஒரு 3 or 4 தான், 2 or 3 தான் நினைக்கிற மக்களே, நாட் மச். ஆனால் விமர்சனங்கள் இருக்குது பாருங்கள். ஆமாம், எனக்கும் நடந்துச்சு, நான் புகார் தர விரும்பலை, ஏன்னா எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, இப்போது என் பையன் வளர்ந்துட்டான், என் பொண்ணு வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது பாருங்கள். விமர்சனங்களும் அந்த ஒரு செய்திகளும் அதிகமாக பரவ ஆரம்பிக்குது. இதன் மூலியமாக என்ன ஆகுதுனால் தொடர்ந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இது பக்கத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கும் உள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இப்படி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. மக்களே, இப்போ நம்ம இந்த வீடியோ அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கிடையாது. ஏன்னா அவங்க எல்லோரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கமிஷன் ரிப்போர்ட் தெளிவடைஞ்சிச்சு. பட் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இல்லையா அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி இருக்குது பாருங்கள். அதை பற்றி முழுசாக விவாதம் பண்ணி ஆகணும். அதாவது தமிழ்நாட்டில் இப்படி இல்லையா அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலானால், இந்த நடிகைகளை படுக்கைக்கு அழைப்பது, அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்வது அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று உருவான விஷயமா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். முதல்ல வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ட் ஃபார்ம் முதல்ல தெருக்கூத்தாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டான்ஸ் ஃபார்மில் வந்தது. அப்புறமா வந்து நடிப்பு ஃபார்ம் அப்படிங்கிற ஆக்டிங், அதாவது ஒரு இண்டிபெண்ட் பர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இன் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெருக்கூத்தாக முறையை வந்துச்சு நம்முடைய நாட்டில். தெருக்கூத்து காலங்களில் இருந்து அடுத்து மேடை நாடகமாக மாறிச்சு. மேடை நாடகத்திலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவாக மாறிச்சு. அப்புறம் பேசும் படமாக மாறுது. பேசும் படத்துக்கு அப்புறம் வந்து பேசுகிற படமாக மாறுது. அதாவது பேசும் படம் அப்படிங்கிறது ஓம் படம்னு சொல்லுவாங்க, அப்படி வருது. அதுக்கப்புறம் வந்து டைலாக்ஸோட போர்ஷன் வருது, பிளாக் அண்ட் ஒயிட் படமாக வருது. கலப்படம் அப்புறம் வருது. நடுவில் பார்த்தா ஈஸ்ட்மேன் கலர் வரும். ஸோ இந்த ஈஸ்ட்மேன் கலரு பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஊம படம்னு சொல்லக்கூடிய பேசும் படம், அப்புறமா வந்து ட்ராமாஸ், மேடை நாடகங்கள்,
அதுக்கு முன்னாடி தெருக்கூத்து, இந்த எல்லா காலகட்டங்கள்லேயுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. இப்போ புதுசாக கேரளா அரசாங்கத்தின் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு இது வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது முற்றிலும் தவறு. எல்லா காலகட்டங்கள்லையுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது, புதுசாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால் எல்லா காலகட்டங்கள்லையுமே இந்த ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இப்போ தான் ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் ஹைலி பெய்ட், மோஸ்ட் ரிச் பீப்புள் அண்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அப்படிலாம் சொல்கிறோம். அந்த காலகட்டங்களில் இவங்க ஒரு காலத்தில் இருந்து டான்சர்ஸாக இருந்தாங்க. ஸோ நாடகக்காரங்க அப்படின்பாங்க, கூத்து கட்டுறவங்கன்பாங்க, கூத்தடிக்கிறவன்பாங்க, கூத்துக்காரன்பாங்க, இப்படி பல பல வார்த்தைகள் இருக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே. இவங்கனாலே ஜென்ரலாக என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னால், இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். ஒரு நடிப்பு அப்படிங்கிறது அங்கே கட்டிப்பிடிக்கிறாங்க, அந்த இடத்துல கணவனாக ஒருத்தனை பாவிச்சு நடிக்கிறாங்க, அப்படிலாம் நடிப்பு தான் அப்படிங்கிறது மக்கள் இந்த காலம் இல்லை எந்த காலத்திலும் ஏற்றுக்காத ஒரு மனப்பான்மை என்றைக்குமே இருக்கிறது. நடிகை தானே, அவளுக்கு என்ன, அவள் யாருன்னா பார்த்து அத்தான்னு சொல்லிடுவா அப்படிங்கிற எண்ணம் என்றைக்குமே உண்டு. இங்கே மட்டும் இல்லை மக்களே, உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே உண்டு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கேரளாவில் மட்டும் இப்படி அப்படின்றலாம் கிடையாது. ஏன் நிறைய எக்ஸாம்பிளே சொல்லலாம். உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா தமிழகத்தின் முன்னாள் சிஎம் கருணாநிதி அவர்களுடைய பேஸ் அப்படிங்கிறது கதைவசனம் எழுதிட்டு இருந்தார். அவர் புலவர் தான் பேசிக்காக. ஸோ சினிமாவில் பாட்டு எழுதிக்கிட்டு இருப்பார், கதைவசனம் எழுதுவார். அதற்கு பிறகு ப்ரொடியூசர் ஆனார். அவருடைய ப்ரொடியூஸ் பண்ண சொந்த படம், கதை வசனம் தயாரிப்பு சொந்த படம் பார்த்திங்கன்னா பூம்புகார் அப்படிங்கிற படம். அந்த படத்தில் இவர் எஸ்எஸ்ஆரும் அவனுடைய மனைவியாக விஜயகுமார் நடிச்சிருப்பாங்க. விஜயகுமார் இந்த படத்தில் கமிட்டான சமயத்தில் வேணவே வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்த எஸ்எஸ்ஆர் அவர்கள். அது ஒரு கதையே சொல்லுவாங்க. இன்றைக்கும் அந்த கதை பிரபலமாக பேசப்படும் சினிமா துறையில். எஸ்எஸ்ஆரும் விஜயகுமாரையும் பிரிந்ததற்கான மிக முக்கியமான காரணமே கருணாநிதினு சொல்லுவாங்க. ஏன்னா பூம்புகார் படத்தில் இருந்து கருணாநிதிக்கும் விஜயகுமாரிக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டால் எஸ்எஸ்ஆருக்கு திருமணமான மனைவி இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்ஆர் பிரிஞ்சிட்டாரு அப்படிங்கிறது இன்றைக்கும் சினிமா துறையில் உள்ளவங்க பேசக்கூடிய விஷயமாக இருக்கும், அந்த கால சினிமா தெரிஞ்சவங்களுக்கு. எம்ஜிஆர் கதாநாயகியாக ஒருத்தவங்களை கதாநாயகியாக அவங்க படத்தில் போட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னால், அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்ச கதாநாயகி வேறு எந்த நடிகை நடிக்கக்கூடாது அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டே போட்டிருப்பாராம். அது ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். அப்படி இருந்த லதா அப்படிங்கிற கதாநாயகி இன்றைக்கி சீரியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா அவங்கள ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு கேஸ்ட் பண்ணுறாரு. கேஸ்ட் பண்ணிவிட்டு ஏன் அது ஒரு மேடையில் வேறு சொல்லிட்டார். ஒரு மேடையில் லதா அவங்க நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நடிக்க வச்சுருக்கோன்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை விட்டார். அது விட்டதின் காரணமாக எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்துக்கு ரஜினியை கூப்பிட்டு வான் கூப்பிடுறாரு. ராமாவரம் தோட்டத்துக்கு ஒருத்தவங்களை வானு கோமா கூப்பிட்றாரு. என்ன பண்ணுவாருன்ற எல்லாருக்குமே தெரியும், உள்ளே அடிப்பாருன்னு சொல்லுவாங்க. இதற்காக ரஜினி கிட்டத்தட்ட நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி அவர் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போய் ஏர்போர்ட்டில் ஏதோ ஊருக்கு ஷூட்டிங் போகிற சமயத்தில் ஏர்போர்ட்டில் உள்ளவங்ககிட்ட போயிட்டு பீடா ஏதோ கேட்டிருக்காரு. இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் கடையில். ஏன்டா இல்லைன்னு சொல்லி அடிச்சிருக்காரு படாருன்னு. அங்கே ஏர்போர்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ரஜினியை. ரிமாண்ட் பண்ணி அது பெரிய இஷ்யூவாகி அதுக்கப்புறம் நம்பியார் போய் இல்லைங்க ரொம்ப வேறமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருன்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அதிலேருந்து மீண்டு இப்போ எம்ஜிஆர் சரிப்பா ராமாவத்தோட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை காம்ப்ரமைஸ் நம்பியார் தான் பேசினார். எல்லாத்துக்கும் மூலக்காரன்னு பார்த்தா லதா அப்படிங்கிற நடிகை தான். ஏன்னா லதா நடிகையை என்னுடைய படத்தில் கேஸ்டிங் போட்டு வச்சுருந்தவங்கள நீ எப்படி எடுத்து யூஸ் பண்ணி அதை வேறு பொது மேட்டில் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ இருந்தது. அதை ஏன் நல்லா புரிஞ்சிக்க முடியும். எம்ஜிஆர் ஒரு நடிகையை அவர் படத்தில் புக் பண்ணுறாருன்னா அவர் எந்த நடிகரும் அந்த நடிகையை கூட நடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பொசசிவாகவே இருப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அதற்கு பிறகு இது அவருக்கு ரஜினிக்கு மனசில் ஊண்டிங்காகவே போயிட்டு அப்புறம் ஒய்ஜி மகேந்திரனுடைய சொந்தக்கார பெண் லதா அவர்கள் அவங்க பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. ஒரு காரில் உட்காந்துட்டு அவர் இருந்துட்டு இருந்தப்போ ஒய்ஜி மகேந்திரன் சொல்கிற மாதிரி என்னுடைய சொந்தக்கார பொண்ணு இருக்கிறாங்க, மனைவியோடைய தங்கை இருக்கிறாங்க, அவங்க இன்டர்வியூக்கு ஆசைப்படுறாங்க, சரி வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. பார்த்தா அவங்க பேர் லதா அப்படின்னு டக்குன்னு அவர் கேட்ட முதல்ல திருமணம் கேட்டிருக்காரு. சரின்னு முடிவாச்சு அந்த திருமணம். அது இப்படி முடிவான விஷயம் ஆக்சுவலாக எதற்குனா லதா அப்படிங்கிற அந்த ஒரு பெயர்னால. இதெல்லாம் வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் மக்களே. இது என்றைக்குமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்று நடக்கவில்லை.
இதில் மக்கள் நிறைய குழப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற என்ன அர்த்தம்னால், ஆண் பெண் 2 பேரும் மியூச்சுவலாக போகிறதுக்கு பெயர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இது 2த்தையும் மீடியாக்களும் குழப்புகின்றன, மக்களும் குழம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சினிமா துறையில் மட்டும் கிடையாது மக்களே, எல்லா துறைகள்லையுமே இருக்கிறது. மீடியா ஃபீல்டு இல்லையா? மீடியா ஃபீல்டு எடுத்து பார்க்கலாமா? ஒரு சேட்டலைட் சேனலில் ஒரு பெண் ஒரு மியூசிக் சேனலில் வந்து விஜேவா அந்த ஆன் ஸ்க்ரீனில் அந்த கேமராவை ஆன் பண்ணி க்ரீன் மேட்டுக்கு முன்னாடி நின்று அந்த ஹோஸ்ட் பண்ணி அது வெளியே ஆன் ஏருக்கு வந்து ஒரு ஷோ வர்றதுக்குள்ளே அந்த பெண் படுகின்ற பாடுன்றதை பேசலாமா? மீடியா ஃபீல்டு இல்லாத அட்ஜஸ்ட்மெண்ட்டா? சீரியல் ஃபீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாதா? ஒரு சீரியலில் ஒரு பெண் நடிகையை காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னால் அந்த காஸ்டிங்க்கு பின்னாடி எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாமா? இப்போ இருக்கக்கூடிய எல்லா சேட்டலைட் சேனல்லையுமே அதாவது நீங்கள் ஹீரோயினாக பண்ணக்கூடிய பெண், அதாவது இப்போ சேட்டலைட் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா சேட்டலைட் சேனல்லையுமே வந்து நாடகம் வருகிறது. அந்த நாடகத்தில் லீட் ஃபீமேல் கேரக்டரில் பண்ணக்கூடிய பெண் எந்த அளவுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்து தான் வர முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பேசலாமா? அப்படின்னால் அதெல்லாம் பேசினா அது கதை போயிட்டே இருக்கும் மக்களே. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம், உலகம் பூரா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது. எப்படி மாறுன்றது அர்த்தத்தை பார்க்கலாம் மக்களே. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்போலாம் எப்படி இருக்குது, இப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு அடுத்து ஒரு வார்த்தை வருகிறது. சரி, என்ன மாதிரி ஹராஸ்மெண்ட், எப்படி ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் சொல்வது படி பார்த்தால் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ராதிகா அழகாக வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அதனால் என்னென்னா, உங்களுக்கு இவங்க மலையாள படத்தில் நடிக்க போயிருக்கிறாங்க. நடிக்க போனப்போ கேரவனில் அதாவது உட்காந்து கேங்காக நின்றுக்கிட்டு அங்கே ஜென் ஆர்டிஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு. அப்போ அங்கேருந்த ஒரு இவங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இங்கே வாடா, என்னடா சிரிச்சிருக்காங்க, எனக்கு என்ன மேடம் என்ன சிரிச்சு என்ன மாட்டேங்கிறதுக்கு, இல்லைங்க கேரவனுக்குள்ளே இவங்க ஃபீமேல் லீட் ஆக்டர்ஸ் வந்து ஃபீமேல் ஆக்டர்ஸு ட்ரெஸ்ஸு மாற்றுறத ஃபுல்லாக வீடியோ வச்சுருக்குறாங்க. நீ எந்த நடிகையை சொன்னால் நடிகையோட வீடியோ வச்சுருக்குறாங்க, அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னோடனே ஷாக் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய விஷயத்தை எடுப்பது. இது சொல்கிறீங்களா, திஸ் இஸ் அ க்ரைம், இது க்ரைம் வரும். இப்போ இதுக்கு வந்து இன்றைக்கு கூட ராதிகா அவர்களை வந்து கேரளா போலீஸ் வந்து விசாரிக்கிறதுக்காக ஓவர் த ஃபோன் கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த விசாரணை போயிருக்குன்றாங்க. சில மணி நேரங்கள் விசாரணை போச்சுன்ற தகவலும் வருகிறது. இப்போ எந்த கேரவன், எந்த இடத்த, எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, என்றைக்கு நடந்துச்சு, அது ஐடியா இருக்குதா, யார் ஹீரோ, எந்த ஹீரோப்பா சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் உள்ளே இருந்தாங்க, எந்த ஹீரோ சொல்லியிருந்தாங்க, யார் ஃபோன் வச்சுருந்தாங்க, யார் ஃபோன் எல்லாமே கேட்பான். இப்போ இந்த விஷயத்துக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் திஸ் இஸ் அ க்ரைம், இதை க்ரைம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. இந்த ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதை நீங்கள் டோட்டலாக ஹேமா ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும் பொழுது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 233 பேஜாக வெளியாகிருக்கு மக்களே. இந்த முக்கியமான ஒருத்தவங்களுடைய ப்ரைவசி விஷயங்கள், எப்படிலாம் ஹராஸ் பண்ணப்பட்டாங்க, யார் ஹராஸ் பண்ணாங்க, ஹராஸ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியாகலை. அப்போது ஒரு குத்து மதிப்பாக தான் இந்த விஷயத்தை நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியுது இப்போ வெளியிடப்பட்டிருக்கின்ற ரிப்போர்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது. இப்போ வெளியே சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்கலாம். இப்போது ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி ஹராஸ்மெண்ட் செக்ஷுவலாக வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு சில நடிகைகளில் வந்து லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இல்லைங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வெளியே அவுட்டர் ஷூட்டிங் போயிருப்போம், அங்கே வந்து ஹோட்டல் ரூம் போட்டிருப்போம், ஹோட்டல் ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கோம் ஹீரோயின்ஸ்லாம். திடீர்னு வந்து டம்மு 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 கதை தட்டுவாங்க, தட்டி கதை திறந்துட்டுவாங்க, ஃபுல் ட்ரிங்க்ஸில் இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு பயந்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்குன்றாங்க இல்லையா. இதை வந்து ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதா இப்போ வெளியே சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. சரி, இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம் மக்களே. அதாவது நமக்கு தெரிந்து ராதிகா அவங்களுடைய எரா, அவங்க ஹீரோயின்ஸாக இருந்த 90ஸ்ன்னு சொல்லலாமே எக்ஸாம்பிளுக்கு. 90s சமயங்களில் இருந்த சமயத்தில் எப்படி அக்ரிமெண்ட் போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் எனக்கு தெரிந்த மக்களே அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஹீரோயினை ஒரு படத்துக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னால் செலக்ட் பண்ணுறப்பவே அவங்க அக்ரிமெண்ட் ஒன்று போடுவாங்க இல்லைங்களா. இவ்வளோ பணம் கொடுக்குறோம், இந்த படத்துக்கு கமிட் ஆகுறீங்க,
இவ்வளோ கால் ஷீட் கொடுக்குறேன்ற அக்ரிமெண்ட் போடுவாங்க. இவ்வளோ டேஸ் கால் ஷீட்டு, இந்த படம் கமிட் ஆகிறோம், இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது மட்டும் அக்ரிமெண்ட்டில் இருக்காது. இந்த அமௌண்ட் எப்படி கொடுக்க போகிறோம், எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் தரப்போகிறன்ற மட்டும் அக்ரிமெண்ட்டில் இருக்காது மக்களே. ஒரு ஹீரோயின் அக்ரிமெண்ட் வந்துச்சுன்னா அதில் முக்கியமாக ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கும். என்னென்னு பார்த்தா அட்ஜஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கும். அது அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க. எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கும், இத்தனை நாள் குத்து மதிப்பாக வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, 20 நாள் வச்சுக்கலாமே, 20 நாள் வெளியூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 20 நாட்களுக்குள்ளே நீங்கள் 20 நாளுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் யார் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோ, இன்னும் யாராவது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியர், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவங்களெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அக்ரிமெண்ட்லேயே போடுறாங்க. அப்படிங்கிறது 2000க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்கிறது, 2000 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இவங்க சொல்லக்கூடிய இந்த நடிகைகள் இவங்க வந்து வெளியே புகார் தராங்க, ஹராஸ்மெண்ட் புகார் தராங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மக்களே, அது எப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இப்போல்லாம் அக்ரிமெண்ட்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணி இத்தனை நாட்கள் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த பேமெண்ட். முக்கியமாக இந்த வார்த்தை, நான் ஏன் இந்த வார்த்தையை நான் கோட் பண்ணுறேன் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இத்தனை நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த படத்தில் கமிட் ஆனால் தான் உங்களுக்கு இந்த பேமெண்ட் அப்படின்றத தெளிவாக அக்ரிமெண்ட்லேயே போடுறாங்க. அண்ட் ஏன் நான் இந்த பணம், இந்த அமௌண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்றதை நான் இன்னும் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மக்களே. நடிகையின் பெயர் வேண்டாம், எனக்கு தெரிந்தது நடந்த ஒரு சம்பவம். ஒரு நடிகை, ஒரு சின்ன ஹிண்ட்னா கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, டாலான ஒரு நடிகை. அந்த நடிகையை புக் பண்ணுறதுக்காக நமக்கு தெரிந்த ஒரு நபர், அது ஆக்சுவலாக அந்த ஒரு கம்பெனி அப்படிங்கிறது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான். அது வந்து இந்த உப்மா கம்பெனி மாதிரி இருக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் ஒரு நேர்மையான படம் பண்ணோம் அப்படின்னு உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி தான். பட் ஜென்ரலாகவே இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியும் அப்படி தான் சொல்லுவாங்க வெளியே. ஆனால் நமக்கு நல்லா தெரிஞ்சுனா நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை, ஒரு நேர்மையான படம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. அப்போது அந்த கம்பெனிக்கு அங்கே வரக்கூடிய ஒரு டைரக்டருக்கான ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா டாலான ஒரு பொண்ணு தான் ஹீரோனாக வரணுன்றது தான் ஸ்கிரிப்டுக்கு பேஸான ஒரு விஷயம். ஏன்னா அதுலேருந்து தான் வந்து சிக்கல் ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஸ்கிரிப்டோடைய பேஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த டாலான நடிகையை போய் அவங்க வந்து அப்ரோச் பண்ணி கேட்குறப்போ அந்த நடிகையோடைய அம்மா தான் ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து பேசுகிறப்போ இந்த மாதிரி நம்ம இந்த சோவான்ஸவங்க புது கம்பெனி தான், இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸோ இதான் விஷயம், உங்களை வந்து ஹீரோயினாக புக் பண்ணுறதுக்காக கேட்குறோம், எத்தனை நாள். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க எவ்வளோ கால் ஷீட் அப்படிங்கிறாங்க. சார் கால் ஷீட் வந்து அதிகபட்சம் 25 டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே இருக்கு. ஏன்னா உங்களை சுற்றி தான் கதை ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். ஸோ ஃபுல் படத்துக்கு நீங்கள் எல்லா சீன்ஸையும் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குன்றோன்னே சரி ஓகே அவங்க அம்மா எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமான மேட்ருக்கு வரணும், பேமெண்ட். இப்போ எவ்வளோ பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்க தரப்பில் இந்த கம்பெனி தரப்பில் கேட்குறப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு பேமெண்ட் ஒன்று ஒரு ஃபிகர் சொல்கிறாங்க. இந்த கம்பெனி காட் ஷாக்ட், என்னங்க இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறீங்க அதுக்கு? ஆமாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறாங்க. அப்போ திருப்பி இவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் எல்லாத்துக்கும் சேர்த்துன்னு எதை மீன் பண்ணுறீங்கன்றது எனக்கு புரியல அப்படின்னு. இவங்க இல்லைங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சேர்த்தேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா சொல்கிற வார்த்தை. அப்போது இவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த கம்பெனி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இல்லை, நேர்மையாக படம் பண்ணி நேர்மையாக வர்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற விஷயம் இந்த கம்பெனியில் இருக்காது. ஏன்னா பேசுகிறவர் ப்ரொடியூசருடைய மேனேஜர் பேசுகிறார். ஸோ நான் ப்ரொடியூசர் மேனேஜர் தாங்க பேசுகிறேன். ஸோ நாங்கள் இதுக்கு தான் வந்து நாங்கள் படத்துக்குள்ளே வரதே நாங்கள் இந்த வருஷத்துக்காக வரலங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை சார் இது நிறையா இந்த மாதிரி நிறையா வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கோம், அதனால் நாங்கள் இதை வந்து டோட்டலாக பிலீவ் பண்ணுறது ரெடியாக இல்லை, எங்கள் அமௌண்ட் இதான், நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அது அக்ரிமெண்ட்டில் போட்டுருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைனா அக்ரிமெண்ட்டில் போட்டுருங்க, ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடவும் இந்த அமௌண்ட்டு தான் நாங்கள் வாங்குவோம், இல்லைனா இந்த அமௌண்ட்டு தான் வாங்குவோம், அமௌண்ட்டை குறைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஏன்னா டால் நடிகையாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த நடிகை நடிச்சிருக்காங்க, ஷி ஹாஸ் அ குட் ஆக்டிங் டேலண்ட். ஸோ அதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ திருப்பி கேட்டோடனே அவங்க வந்து கடைசி வரைக்கும் ரேட்டை ₹1 குறைக்க மாட்டோன்ட்டாங்க. ₹1 குறைக்க மாட்டோம், இதுதான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணி இதுதான் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே தான் அவருக்கு என்ன புரிஞ்சு போச்சு அப்படின்னா, அப்போ இவங்க எல்லாருமே எதில் மையமாக இருக்கிறாங்க நடிகைகள் அப்படின்னு பார்த்தால் அந்த பணம்.
அந்த பணம் எனக்கு தேவை, நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் போ, நீ நேர்மையான ஆளாரு இல்லாமல் போ, ஐ டோன்ட் மைண்ட், ஏன் அமௌண்ட் இதுதான், இந்த அமௌண்ட்டை கொடுத்துரு. அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நேர்மையான படம் பண்ண வரவனுக்கும் என்ன தோணுன்னா, நான் இவ்வளோ நேர்மையாக படம் பண்ண வரேன், நான் கேட்குற அதாவது ஒரு ப்ரொடியூசர் அங்கே யோசிச்சு பாருங்களேன், அவன் கேட்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டே அந்த பணத்தில் கேட்குறான். ஆனால் இவங்க சொல்கிறது, நீங்கள் என்னன்னா என்ன பண்ணிக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில், நான் பணத்தை குறைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மணி பிகம்ஸ் த பிரதானமான விஷயமா இங்கே உள்ளடங்குது. அப்படிங்கிறப்போ இதுதான் ரியாலிட்டி பேஸ் மக்களே, இதுதான் ரியாலிட்டி. இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ நம்ம கேட்கலாமே, இந்த நடிகைகள் இருக்காங்க இல்லைங்களா, இன்றைக்கி வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம், இவங்கள எப்படி நமக்கு தெரியாது. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங், சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகைகள் அப்படிங்கிறவங்களுக்கு பொது வெளியில் என்ன மாதிரி பிம்பம் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அது வந்து அவங்க மேலே தப்பா சரியா இல்லை அவங்க தான் தப்பு பண்ணுற மாதிரியான நம்ம எந்த ஒரு விவாதத்துக்கும் இங்கே பண்ணல. இன்ஃபேக்ட் நடிகைகள் எத்தனை பேர்களை அரசியல்வாதி கூப்பிட்டுருக்காங்க பெட்டுக்குன்றதை அவங்க சொல்லுவாங்களா? பல அக்கேஷன்ஸில் முக்கியமாக நியூ இயர், அதாவது உங்களுக்கு நியூ இயர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைப்பாங்க பாருங்கள் மக்களே. இன்ஃபேக்ட் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போய் வைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த ஸ்டார் நைட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இல்லை இங்கே நடக்கக்கூடிய நியூ இயர் நைட் ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே பல அரசியல்வாதிகள் நடிகைகளை கேட்கிறார்கள். அவர்கள் நடிகைகள் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதற்கு பணம் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதுல நோ டவுட். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ்மேன் இங்கே உள்ள நடிகைகள்கிட்ட வந்து கான்டாக்டில் இருக்கிறாங்க, அண்ட் அவங்க கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஃபார் த மணி. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடிகர்கள் தான் கேட்கிறார்கள், நடிகைகள் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய விவாதம் கிடையாது, ஏற்றுக்கூடிய வாதமும் கிடையாது. சரி, ரைட்டு, நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனுக்காக நம்ம இந்த ஆங்கிளில் பார்க்கலாம். ஒரு ப்ரொஃபஷனுக்காக நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, என்னுடைய உடல் பொருள் ஆவி ரத்தம் சதை புத்தி எல்லாமே நடிப்பு மட்டும் தான் ஊறி போய் கிடக்குது, நடிப்பில் நான் சாதிக்க ஆசைப்பட்றேன், அப்படி சாதிச்சா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி நான் வரக்கூடிய நிலைமையில் இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க, அதனால் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் நடிப்புக்குள்ளே இறங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, அப்போது எதற்காக நடிகைகள், நான் அந்த நபரே சொல்ல வரல, எதற்காக நடிகைகள் பொலிட்டிஷியன் கூட போயிட்டு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க? உடல் பொருள் ஆவி ரத்தம் சதை புத்தி எல்லாத்துக்கும் நடிப்பு ஊறி போகணும் தான் பண்ணுறாங்களா? எதற்காக தே கோ டு தி பிஸ்னஸ்மேன்? நடிப்புக்காகவா? கிடையாது. ஸோ இது எல்லாம் நடப்பது எதற்குன்னு பார்த்தால் பணத்திற்காக தான். ஸோ இங்கே ஒரு 2 விஷயம் புரிந்து கொள்ளலாம் மக்களே. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கிறது, மியூச்சுவலாக. இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்போ சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, வெளியே வந்து நம்ம பார்க்குறோம். உண்மையாலுமே கம்ப்ளைண்ட் கொடுப்பவர்கள் என்னை வந்து இவர் ஹராஸ் பண்ணிட்டாரு, செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்கன்னு வெளியே நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த நடிகைகள் யாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாருக்கிட்டையுமே பண்ணாமல், எங்கேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இண்டஸ்ட்ரி நடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்களா? அது உண்மையை சொல்லுவாங்களா அவங்க? இந்த கேள்வி இருக்கிறது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே உள்ள நடிகைகள் எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்படி ஒரு கஷ்டம் இருக்கிறது. இந்த கஷ்டம் சரியாக தப்பான்ற இடத்த பேசுவோம், பட் இந்த கஷ்டம் இருக்கிறது. இந்த கஷ்டம்குள்ளே அவங்க வந்து அக்கஷ்டம் ஆகுறாங்க. ஏனால் அவர்களுக்கு தேவை அந்த நடிப்பு அப்படிங்கிற அந்த வாய்ப்பு, அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய பணம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே அவங்க தேவைப்படுது. இங்கே நடிகை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வச்சுக்கிட்டு வெளியே ஈவெண்ட்டில் சம்பாதிக்கிறாங்க, வெளியே இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் கிட்டேயும் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. பல நடிகைகள் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்ல வரல, பெரும்பாலும் நடக்குது. அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ்மேன் கிட்டேயும் அவங்க வந்து அப்படி லிங்கில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து வருகிறது, எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு சினிமா நடித்து அந்த சினிமாவில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் அவங்க முகத்தை காமிச்சு அந்த படம் ஹிட் ஆகிறது மூலிமா இவ்வளவு பணம், இவ்வளவு கான்டாக்டு, இவ்வளோ லிங்க் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவர்கள் அதற்கு ஒத்து போகிறார்கள், ஒத்து வருகிறார்கள். இது வந்து கலை சேவை,
கலைக்காக நான் வந்து செய்கிறேன்றதுலாம் கிடையாது. தி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஃபார் மணி, ப்ரைட் அண்ட் பவர் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே மட்டும் கிடையாது. மீடியா ஃபீல்டில் இருக்கிறது, பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்குது, போலீஸ் ஃபீல்டில் இருக்குது, எல்லா ஃபீல்ட், ஏன் ஐடி ஃபீல்டில் இருக்குது. என்னன்னால் அங்கெல்லாம் முகம் தெரியாதவர்கள். ஸோ அதனால் அது வெளியே தெரிய மாட்டேங்குது. எங்கெங்கெல்லாம் ஆண் பெண் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் மனுஷன் இருக்கிறானோ அவங்க எல்லாத்துலேயுமே இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது மக்களே. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டில் கிடையாதா? எஜுகேஷன் ஃபீல்டில் கிடையாதா? எந்த ஃபீல்டில் இல்லை இதெல்லாம்? அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே இது வந்து பரவலாக இருக்கிறது. என்னென்னால் வெளியே தெரிஞ்சாலும் பெருசாக பற்றி கண்டுக்க மாட்டாங்க. சினிமா அப்படின்னா கிளாமர் ஃபீல்டு, வெளியே ஷோகாஸ் ஃபீல்டு இது. ஸோ மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணா, இவனா, அவனா அப்படிங்கிற காசிப்பிங்காக இது வெளியே பிரபலமாகுதே தவிர மற்றபடி இது ஒன்றும் கிடையாது மக்களே. சரி, அடுத்தது கம்மிங் டு தி ஹராஸ்மெண்ட். இப்போ இவங்க சொல்வதை போல் நம்ம ஒரு விஷயம் தெளிவாயிட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. இது இங்கே மட்டும் ப்ளேம் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது கம்மிங் டு ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். சரி, எப்படி செய்தார்கள், எங்கே செஞ்சாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி மக்களே, இப்போது ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாமே. அதாவது லெட்ஸ் டேக் ஒன் ஆக்ட்ரஸ். அந்த ஆக்ட்ரஸ் வந்து நடிகையாகிட்டாங்களா? ஆமாம் ஆகிட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. நடிகை அப்படி வெளியே வந்தாங்க, அப்படி பண்ணி தான் மேலே வந்திருக்காங்க, ரைட்டு. இப்போ அவங்க ஏன் புகார் கொடுத்துருக்காங்க? அது இல்லைங்க, அவங்க வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நடிகர் வந்து அவர்கிட்ட வற்புறுத்தியிருக்கார், இல்லை ஒரு பிடிக்காத நபர் வற்புறுத்தியிருக்கார். ஸோ அதனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னால் இது என்ன மாதிரி கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படிங்கிறத யோசிச்சுப்பார். அப்போ என்னன்னால் இவர்கள் எல்லாம் மியூச்சுவலில் இருக்கிறவங்க தான், இருந்தவங்க தான், இருந்துகிட்ருக்கவங்க தான். பட் இவங்களுடைய விருப்பத்தின் மாதிரி நீ இப்படி இருந்திருக்கல, நீ என் கூட வா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதை இவங்க வந்து நான் அவங்க கூட வரமாட்டேன்றாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸில், அந்த மாதிரி ஒரு சிக்கலில் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்தால் ஆம். இப்போ இது வந்து க்ரைமா, இது அஃபென்ஸா அப்படின்னு கேட்டிங்கனால் லீகலி இட் இஸ் அன் அஃபென்ஸ். பட் மாரலி யோசித்து பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பா அந்த படத்தில் நீ என் கூட இருந்தல்ல, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. பட் லீகலி பார்த்தோன்னா, எப்பா நோ மீன்ஸ் நோப்பா, அந்த பொண்ணுக்கு அப்போ விருப்பம் முடிச்சவங்க கூட இருந்தாங்க, இப்போ அவங்க ஒன்று வெறுக்கிறாங்க, விருப்பம் அடைக்கிறாங்க, அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஏன்னால் ஒவ்வொரு பெண்ணும் அந்த பெண்ணுடைய உடம்புக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க. இதுதான் லீகல் சொல்லுது. அதனால தான் பார்த்தா தெரியும் மக்களே, ஒரு பெண் தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு போர்டே போடலாம். பெண்ணுடைய பேரை போட்டு கீழே செக்ஸ் ஒர்க்கர்னு போட்டு போர்டே போடலாம். லீகலி ரைட். விசிட்டிங் கார்டு அடிக்கலாம். ஏன்னால் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய உடம்புக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க. ஸோ சோஷியலி பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்காக மற்றவர்களுக்கு இந்த உடம்பு சொந்தம் கிடையாது. ஒரு பெண் உடம்புக்கு அந்த பெண் தான் சொந்தக்காரங்க. விசிட்டிங் கார்டு போட்டு தன்னை வந்து செக்ஸ் ஒர்க்கர்னு அந்த பெண் வந்து பிரபலப்படுத்தலாம், தப்பு இல்லை. இட்ஸ் லீகலி ரைட் ஹியர் இன் இந்தியா. அதே ஒரு பெண் இன்னொரு 5 பொண்ணை கூட வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. தட் இஸ் இல்லீகல். ஸோ இந்தியாவில் brothel இஸ் இல்லீகல், செக்ஸ் ஒர்க்கிங் இஸ் லீகல். ஒரு சின்ன மைனூட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஸோ என்னென்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீ வந்தால் தான், இல்லைனா முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு என்னை வற்புறுத்துறாங்க. சரி, இப்போ அவங்க வந்ததே இல்லையா, எங்கேயுமே பண்ணதே இல்லையா, கூட பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல என்னை வற்புறுத்திட்டாங்க. சரி, ஏன் வற்புறுத்துனாங்க அப்படின்னா, இவங்க தான் இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இவங்ககிட்ட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லைனால் நம்ம நடிக்க முடியாது, நடிகையாக மேலே வர முடியாது. இதுதான் பிரச்சனை. இப்போங்க தான் இங்கே இருக்கக்கூடிய ஹேமா ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டுடைய சாராம்ச மக்களே. இது எல்லா சினிமாக்கள்லேயும் இருக்கிறது. தெலுங்கு சினிமாலாம் பயங்கர ஒஸ்ட்டாக இருக்கும். தெலுங்கு சினிமாவில் பயங்கர ஒஸ்ட். இங்கே தமிழ் சினிமாவில் ஆன் ஸ்க்ரீனில் ஹோம்லியான ட்ரெஸ்ஸஸ் அணியக்கூடிய நபர்கள் கூட தெலுங்கு சினிமா அப்படி இருக்க முடியாது. நீங்கள் பார்க்கலாம் மக்களே, சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜனநாயக ரீதியாக
டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னால் உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நபரை உலக வாழ்க்கை பூரா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க. த பீப்புள்ஸ் மைண்ட் செட் சேஞ்சஸ். இப்போ எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே, உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இது தெலுங்கு எடுத்துக்கோங்க. தெலுங்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நடிகர்கள் மட்டும்தான் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பின்னாடி வரக்கூடிய நபர்கள் மேலே வர முடியாமல் கஷ்டப்பட்டே இருப்பாங்க. அப்படி ஜனநாயகம் இல்லாமல், டெமோக்ரஸி இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுனால் அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மேல் டாமினேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்முட்டி, மோகன்லால் அப்படின்னு ஒரு 4-5 பேர், அவ்வளோதான். அதை மீறி அது கீழே யாரும் இல்லையாப்பா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். ஏன்ப்பா அவர் யாரும் வரமாட்டாங்களா, இவங்க 5 பேர் தானே இருப்பாங்க இந்த சீக்கிரம் தோணும் பார்த்தீங்க மக்களே. இவ்வளவு வயசானதுக்கு பிறகும் அந்த மக்கள் இவங்க 5 பேரை மட்டும்தான் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அதை மீறி ஒருத்தன் மேலே வர முடியாமல் அவங்க இருக்கிறாங்கனாலே அந்த எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இந்த சிக்கல், நடைமுறை சிக்கல் இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தமிழில் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. தமிழ்லாம் இல்லாமல் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களையுமே இருக்கிறது. ஹிந்திலலாம் பயங்கர ஒஸ்ட்டு. ஹிந்திலலாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன படத்தில் கமிட்டாக இங்கேருந்து ஒரு ஹீரோயின் ஃப்ரம் த சவுத் போனாங்கனாலே அங்கே பல பேர்கிட்ட வந்து இந்த சிக்கல் இருக்கும். நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லலாம் முடியாது. நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறியா, நீ பண்ணணும், இல்லைன்னா நீ போயிட்டே இரு கிளம்பி அப்படின்றாங்க. ஸோ இதுதான் இங்கே சிக்கல். சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேட்கலாம் மக்களே, சார் ஹராஸ்மெண்ட்டாக என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவர்களை பலாத்காரம் செய்வது நம்ம சொல்லலாமா சார்? சொல்லலாம் சார், கரெக்டு. பட் இங்கே பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. நீ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுனால் இந்த விஷயத்தில் நீ சரி பண்ண வர முடியும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த லாபிக்குள்ளே போய் அவங்க அக்கஸ்டமானால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த மேலே வர முடியிட்டு இருக்கு. சரி மக்களே, அப்போ ஒரு விஷயம் பார்க்கலாமா? இது எல்லாமே தப்பா அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கலாம் மக்களே. இது எல்லாமே தப்பு தானா, இது எல்லாமே சரியா அப்படின்னு கேட்டிங்கனால் இதுதான் சினிமாவின் சாபக்கேடு. ஒரு சினிமாவோட சாபக்கேடுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபீமேலாக ஒருத்தவங்க சினிமாக்குள்ளே வராங்கனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்ப்பது அந்த பெண்ணின் உடம்பை தான். ஒரு பையனாக மேலே அங்கே சினிமாக்குள்ளே வரான் அப்படின்னால் அவன்கிட்ட எதிர்பார்ப்பது பணத்தை. இது இங்கே மட்டும் கிடையாது, தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த சினிமாவாக இருந்தாலும் இதுதான் விஷயம். அதுக்கு ஒத்து வராமல் போகிறாங்க அப்படின்னால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். இதுதான் ரியாலிட்டி. இப்போ அடுத்த ஒரு வார்த்தை வந்து ஒன்று இப்போ அதிகமாக பரவிடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேல் டாமினேட்டிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது சினிமாவில் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை நான் ஒத்துக்க மாட்டேன் மக்களே. உலகத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியுமே மேல் டாமினேட்டிங் இண்டஸ்ட்ரி தான். எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே மேல் தான் அதிகம் ஃபீமேலை விட. டேக் ஜுடிஷியல், டேக் போலீஸ், டேக் ஐடி இண்டஸ்ட்ரி, டேக் த பாலிட்டிக்ஸ், டேக் எனி இண்டஸ்ட்ரி. சினிமாவாக தான் பார்க்கலாம், சினிமாவும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஏன்னா ஒரு குடும்பத்துடைய ஜென்ரலாக இந்த ஒரு இருக்கும் பாருங்கள் மக்கள். இங்கே ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாமே. ஒரு குடும்பத்தில் ஆம்பளை சம்பாரித்து பெண் அதை வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இது யூஸ்வலான ஒரு பேட்டர்னைஸ்டு வேர்ல்டு தான். உலகத்தில் எல்லா இடங்களையும் அப்படி நடந்துட்டு தான் இருக்குது. பெண்ணும் வேலைக்கு போவாங்க, ரைட். ஆனால் பெண் மட்டும் வேலைக்கு போய் ஆண் குடும்பத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இன்றளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேரஸ்ட் கேஸ் நடக்குதே தவிர, அந்த விஷயம் அப்படி நடக்குதுனால் அந்த குடும்பத்தில் குழப்பமும் சண்டையும் கண்டிப்பாக இருக்கும். ஆண் வேலைக்கு போகிறான், பெண் குடும்பத்தை பார்த்துக்கிறான் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு இயற்கை படைக்கப்பட்ட ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ பெண்ணுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஆண் டாமினேஷன் அப்படிங்கிறது வேலையில் கண்டிப்பாக, அஃபிஷியலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே இட் இஸ் அ மேல் டாமினேட்டிங் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். சரி மக்கள், இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், அப்போ யங் டேலண்ட்ஸ் வெளியே வர்றது கஷ்டமாக கேட்டால் கண்டிப்பாக இன்றளவும் யங் டேலண்ட்ஸ் வெளியே வராமல் தவிப்பதும் தத்தளிப்பதும் இந்த 2 விஷயத்துக்கு தான். ஃபீமேலாக இருந்தால் அவங்க எதிர்பார்க்கறது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பையனாக இருந்தால் பணம் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அவ்வளோதான். இது 2ம் இன்றளவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி மக்களே, அப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். இது மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனால் சிம்பிளாக ஒன்று சொல்லலாம் மக்களே. இட்
கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் மட்டும்தான். இப்போது திருடுறது தப்பு, எல்லாருக்குமே தெரியும். திருட்டு நடக்காமலாம் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. அதேமாதிரி எல்லாமே எடுத்துக்கலாமே. உங்களுக்கு லஞ்சம் வாங்குறது தப்பு தான், லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாரலி ஒரு லீகலாக இந்த விஷயம் தடுக்கப்படவே முடியாது. லீகலி நீங்கள் என்ன சட்டம் போட்டாலுமே என்ன செஞ்சாலுமே, இங்கே பாருங்கள் மக்கள், இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கரண்ட் ஹீரோயின்ஸும் வெளியே வந்து ஆமாம் நடந்திருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அக்ரிமெண்ட்லேயே போட்டான், தே மேக்கிங் இட் லீகல். ஸோ லீகலி இந்த விஷயம் ஒரு தப்பான விஷயமாக நீங்கள் போர்ட்ரே பண்ணவே முடியாது. பட் வாட் அபவுட் மாரலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டே ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மாரலி நான் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும், இது மாரலி தப்பாக இருக்கே அப்படிங்கிறதை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நினச்சா மட்டும்தான் இந்த விஷயம் மாற்ற முடியும். அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் அப்போ இந்த விஷயம் வந்து குறைக்கப்பட முடியாதான்னு கேட்டால் குறைக்கலாம். எப்படி குறைக்கப்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஜென்ரலாக பாருங்கள் மக்களே, சினிமா அப்படிங்கிறது ஒரு தனிநபர் சேர்ந்த விஷயம் கிடையாது. இட்ஸ் 24 கிராஃப்ட்ஸ் ஒன்று சேர்ந்தால் ஒரு சினிமா. இப்போ 24 கிராஃப்டில் மிக முக்கியமான ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராஃப்ட்ன்றது ப்ரொடியூசர் அப்படிங்கிற கிராஃப்ட். அப்போ இந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிற கிராஃப்டில் வந்து ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ் வரணும். ஸோ பெண் தயாரிப்பாளர் நிறையா வரணும், டைரக்டராக பெண் டைரக்டர்ஸ் நிறையா வரணும். ஸோ ஒரு பெண் தயாரிப்பாளரும் ஒரு பெண் இயக்குனரும் அதிகமாக வராங்க. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் டாமினேட்டிங் ஸ்கிரிப்டை கொண்டு வராங்க. மற்ற டெக்னீஷியன்ஸ் தான் நீங்கள் ஆணை போட்டு தான் ஆகணும். ஏன்னா லைட்மேன் அவ்வளோ லைட்டை தூக்கிட்டு வரணும். ஸோ பெண்ணாக இருந்தால் கஷ்டம், அவங்களுக்கு உடல் வலிமை கஷ்டமாக இருக்கும். கேமரா விமன் போட்டாலும் பிரச்சனை இல்லை, கேமராமேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். டக்குன்னு கீழே படுத்திட்டு அவங்க எடுக்கணும், டக்குன்னு ஓடி எடுக்கணும். இப்படிலாம் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால நீங்கள் மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் நீங்கள் கூட மெயில் போட்டுக்கலாம். ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ், ஃபீமேல் டைரக்டர்ஸ் அண்ட் ஃபீமேல் டாமினேட்டிங் ஸ்கிரிப்ட், இது மூணும் எடுக்கிறாங்க அப்படின்னால் இது மூணுத்துக்கும் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கணும். இங்கே முக்கியமாக பாருங்களேன், ஏன் திஸ் ஹஸ் பிகம் அ மேல் டாமினேட்டிங் ஸ்கிரிப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, மக்கள் ஒரு படம் வருதுன்னா இந்த படத்துக்கு யாருப்பா ஹீரோ அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறான். ஹீரோயினுக்காக படத்துக்கு வரக்கூடிய இன்னும் சூழ்நிலை வந்து உருவாகலை சினிமாவில். அது ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர் கேஸில் சில பேர் வராங்க, அவ்வளோதான். பட் ஹீரோயினை ஹீரோவாக பார்த்து அவங்களுக்காக ஒரு படத்தை பார்க்க மக்கள் வராங்க. எப்படி வந்து மேல் ஹீரோவுக்காக ஒருத்தவங்க படத்துக்கு வந்து பார்க்குறாங்களோ அதேமாதிரி ஃபீமேல் ஹீரோவாக ஒருத்தவங்க பார்த்து ஃபீமேல் லீடுக்காகவே மட்டும் படத்துக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சினாரி உருவாக வேண்டுமென்றால் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதாங்க மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்படி ஃபீமேல் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஃபீமேல் டைரக்டர்ஸ் அண்ட் ஃபீமேல் லீட் கதாபாத்திரங்கள் வந்தால் இந்த விஷயம் முற்றிலும் வந்து ஒழிச்செல்லாம் முடியாது. அப்பையும் மேல் பேஸ்டு ஃபிலிம்ஸ் இருக்கிறப்போ அது நடக்கத்தான் செய்யும். பட் கொஞ்சம் குறைக்கப்படலாம், ரேஷியோ குறையலான்றது தான் எங்கள் விஷயம் மக்களே. ஸோ இதுதான் இந்த ஒரு டோட்டல் பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும். நீங்கள் என்ன தான் கமிட்டி போட்டாலும் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் தமிழ்நாட்டில் கமிட்டி போடுங்க சார். நாங்கள் என்ன அவன் கமிட்டி போட்டால் மீடியாவுக்கு தீனி, அவ்வளோதான். சரி, இப்போ மீடியாவில் நடக்கிற விஷயத்தை கமிட்டி போடலாமா? இப்போ யாருக்கு தீனி அமையும்? எந்த மீடியா வந்து எதில் வந்து நடந்துட்டுருக்குன்ற ஒரு தனியாக ஒரு கமிட்டி போட்டு பார்க்கலாமா? அப்படின்னா முடியாது. ஸோ எல்லா இடத்துலையுமே பெண்கள்ன்றவங்க பெண்கள் தான் மக்களே, ஃபீமேல் ஆன் எனி ஃபீல்டு. எல்லா ஃபீல்டும் கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது, எல்லா ஃபீல்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. எங்களை இடத்து இல்லாமல் கிடையாது. இது நடந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிற இடங்களில் நீங்கள், அதாவது இது இங்கே ஆஸ் பர் த கமிட்டி ரிப்போர்ட்டு இதை ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒத்து போய் தானே பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களோட வாதமாக இருக்கும். ஸோ லீகலி இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா தூக்கி போட்டு போயிடும். பிகாஸ் இட்ஸ் நாட் அ ரேப், இட்ஸ் அ மியூச்சுவல் கன்செப்ட். சார் டிமாண்ட் இருக்குது சார், நான் பண்ணுறேன், நீங்கள் எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. டிமாண்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறேன், நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? ஒருத்தர் திருடணும்னு டிமாண்ட் இருக்குது, நீங்கள் திருடுறீங்க, திருடு தப்பு இல்லைன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் ஏன் பண்ணி கேட்பாங்க. ஸோ லீகலி இந்த விஷயத்துக்கு இந்த நபர்லாம் தூக்கி ஜெயிலில் போட முடியாது, ஜெயிலெலாம் போட முடியாது. தே கான்ட் பி கன்விக்டட் ஆல்சோ.
ஸோ இதில் லீகலாக இது எதுவும் மாற்ற முடியாது மக்களே. இட் வில் பி த சேம். ஸோ மாறலாக மாறுறதுக்கு இதெல்லாம் மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.